கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் அவங்களை எவ்வளவு நல்லா பார்த்தேன், ஆனா அவங்க எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. என் பின்னாடி இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கல. நான் அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன், அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு ரொம்ப கோவமா வருது. அப்படிலாம் யோசிச்சு உங்க மனசுக்குள்ள கோவமா இருக்கீங்களா? அப்ப உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, ரோமர் 12:19, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? பழிவாங்குதல் தேவனுக்குரியது. அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அதனால கர்த்தருக்கு வழி விடுங்க. நம்ம கண்டிக்கிறத விட ஆண்டவர் கண்டிச்சா மனமும் திரும்புவாங்க, செஞ்ச தவறையும் உணர்வாங்க. நம்ம போய் பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஜெபம் மட்டும் பண்ணுங்க, எல்லாம் தானா நடக்கும். பொறுமையா இருங்க. ஆமீன்.